இப்போ இந்த saree பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பியூர் பட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச saree, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு saree. இது வந்து பிளாக்ல ப்ளூ கலர் இருக்குது இந்த டிசைனு. நடுவில் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துல இது மாதிரி அழகாக வரும். மெயினாக வந்து இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த டிசைனு. ஃப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துல இது வரும். இப்போ இந்த saree வந்து இந்த சுங்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது உள்ளே போகிற மாதிரி நான் வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது 3 பங்காக பண்ணியிருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளவுஸை வந்து நம்ம வைக்க போகிறோம். இது 2ஆக மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், இது 2ஆக மடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸை செட் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ளவுஸை இந்த மாதிரி மிடில் வச்சுக்கோங்க. இந்த சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம பட்டன் போட்டு விட்ருவோம், கொக்கியை போட்டு விட்டுருவோம். 2 கொக்கி மட்டும் போட்டுட்டா போதும். இந்த 2 கைப்பகுதியையும் உள்ளே கொண்டு வந்துடுவோம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கும் பாருங்கள் அந்த இடம். ஸோ இது நான் 3ஆக மடிச்சனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும் இது. ஸோ நம்ம வந்து இதை எப்படி மடித்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மடிப்பு மடித்தாச்சு. மறுபடியும் ஒரு தடவை அதை அப்படியே மடித்து கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த போர்ஷன் எடுத்து நம்ம இதுக்குள்ளே விட்டுடலாம். பாருங்க, இதான் அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அப்படியே வந்து கலையாமல் கொள்ளாமல் நல்லா நீட்டாக இருக்கும். பார்த்தோன்னே நமக்கு ஆசையாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கும்போது நமக்கு saree பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த டிசைன் வந்து நான் சைடில் வர மாதிரி தான் போட்டேன். ஏன்னா ரைட் சைடில் ஷோல்டரில் வந்து தெரியுங்கிறதுனால இந்த ரைட் சைடு ஷோல்டரில் தான் வந்து இந்த டிசைன் போட்டது. அதில் இது ஓரமாக வந்திருக்கு. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பர்.